சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் துறவி ஜெபித்து கொண்டிருந்த போது திருடன் ஒருவன் வந்தான். கத்தியை கழுத்தருகே வைத்து பணத்தை தருகிறாயா, கழுத்தை சீவட்டுமா என்றான். அதோ அந்த மேஜை டிராயரில் பணம் இருக்கிறது, தொந்தரவு பண்ணாமல் எடுத்துக்கொண்டு போ என்றார் குரு. திருடன் மேஜை டிராயரில் பணத்தை எடுத்து கொண்டிருந்த போது, எல்லாவற்றையும் எடுக்காத, நாளைக்கு அரசாங்க ஆட்கள் வரி வசூலிக்க வருவார்கள், அதற்கு கொஞ்சம் வேண்டும் என்றார். திருடன் பணத்தை பொட்டலம் கட்டி கொண்டு புறப்பட்டான். வாசல் வரை போன அவனை, அன்பளிப்பாக ஒன்றை பெறுகிற பொழுது நன்றி சொல்வதுதான் பண்பாடு என்றார். திருடன் நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டான். சில நாட்கள் கழித்து அவன் பிடிபட்டான். துறவியை சாட்சி சொல்ல அழைத்தனர். என்னை பொறுத்தவரை அவன் எதையும் திருடவில்லை, நான் கொடுத்ததை வாங்கி கொண்டு நன்றி சொல்லிவிட்டு போனான் என்றார் குரு. தண்டனை முடிந்து வெளியே வந்த திருடன் அவரிடம் சீடனானான். இந்த கதை சொல்லும்போது நீதி வெளிப்படையானது என்றாலும் சில சிந்தனைகள் இருக்கின்றன. கத்தியை காட்டி பர்சை அடித்து கொண்டு போகும் திருடனை நல்லாயிரு என்று வாழ்த்தி அனுப்புவோம். ஆனால் அவன் பிடிபட்டு விட்டால் ஜனங்கள் தர்ம அடி போடும்போது திருப்தியாக நாமும் 4 அடி போடுவோம். பதவிக்கும் உயிருக்கும் பயந்து சில மேல் பாசத்தை பொழியும் அரசியல்வாதிகள் அவர்கள் பலவீனம் அடையும் போது காலை வாரி விடுவதை நாம் பார்க்கிறோம். 25,000 பென்ஷன் வாங்கி கொண்டு 40 லட்சத்துக்கு சொத்து வைத்திருக்கும் அப்பாவை பிள்ளைகள் கொண்டாடுவதில் ஆச்சரியமில்லை. சோற்றுக்கு தங்களை நம்பி இருக்கிற தகப்பனை ராஜா மாதிரி வைத்திருப்பதுதான் அன்பு. இந்த துறவி திருடனிடம் அன்பாக இருந்தது உயிருக்கு பயந்து அல்ல, அன்புக்காகவே செய்யப்படும் அன்புதான் உண்மையான அன்பு.